படத்துல ஒரு கைதியை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ரூம்மேட்ன்ற ஒரு செல்லுல வச்சு அடைக்கிறாங்க. அந்த செல்லுக்குள்ள ஆல்ரெடி ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன் முன்னாடி ஒரு தீப்பெட்டி இருக்கு. அந்த தீப்பெட்டி ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த தீப்பெட்டியை எடுத்து அவன் கையை வச்சு அமைக்கி தூக்கி டிராயர்ல போட்டு மூடிடுறான். அப்ப இவன் வந்து என்னடா இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் பக்கத்துல ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்கிறத பாக்குறான். இது என்னடா ஒரு ரெட் கலர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை திறக்கலான்னு போகும்போது, டேய் அதை திறக்காத, திறந்தேன்னா பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும், நீ வருத்தப்படுவ அப்படின்றான். போடா என்ன அப்படின்ட்டு அதை திறந்து பார்க்கலாம். பார்த்தா இவன் இருக்கிற ரூம் மாதிரி அதுக்குள்ள ஒரு சின்ன மினியேச்சர் இருக்கு. என்னடா இது இதே மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கையை உள்ள விடுறான். கையை உள்ள விட்டா இவன் இருக்கிற ரூமுக்குள்ளேயும் பெரிய கை ஒண்ணு உள்ள வருது. ஓகே ஓகே இதான் மாற்றா, புரிஞ்சிருச்சா. அப்ப இந்த ரூம்குள்ள நாம என்ன பண்ணோம்னாலும் அது நம்மளுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் போல இருக்கு. அப்ப ரைட்டு ரூஃபை திறந்து வெளியே ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ள இருக்கிற சின்னதை வெளியே தவி ஓட வைக்க பாக்குறான். பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் கையில இருந்த தீப்பெட்டியை வச்சு பூட்டி ஒரு அமுக்கி தூக்கி டிராயர்ல போட்டு அடுத்த ஆள வர சொல்லுங்க அப்படின்றான். அட பாவிகளா,